விஜய், சங்கீதா இவங்க 2 பேத்துக்கும் நடக்க இருக்கிற டைவர்ஸ் கேஸு வாபஸ் வாங்கப்படுது. அதே நேரத்தில சங்கீதாவுக்கு செட்டில்மெண்ட்டா பல கோடி வந்து கைமாறி இருக்கு அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் காசிப்பா இருக்கட்டும், கிசுகிசுவா இருக்கட்டும், வெளிய வராத ஹிடன் ஸ்டோரியா இருக்கட்டும், அது எல்லாமே உடனுக்குடனே நம்ம சேனல் மூலியமா நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இந்த வீடியோவுக்கு மேலே வியூ ப்ராடக்ட்னு வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு நிறைய பர்சன்டேஜ் ஆஃபரில் வந்து போயிட்டுருக்கு. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் அவசியம் அத்தியாவசியமாக தேவை ஏதாவது இருந்தால் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அதை அப்படியே புடனில் அடித்து ஓரம் தட்டி ஸ்கிப் பண்ணி விட்ருங்க. சரி, இப்போ அந்த சமாச்சாரம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். மூத்த பத்திரிகையாளர்களாக நிறைய பேர் வந்து இப்போ விஜய் விவகாரத்தை எடுத்து அலசி ஆராய்ஞ்சு பேட்டியெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயினுடைய குணாதிசயம் இப்படித்தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, சில நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல, அதுவும் குறிப்பா முக்கியமா பயில்வான் ரங்கநாதன் நம்ம ஆரம்பத்துல எல்லாருமே வந்து பார்த்தோன்னா கழுவி கழுவி ஊத்துவோம். இந்த ஆளு என்னடா இப்படி வந்து அடுத்தவன் அந்தரங்க ரகசியத்துல இவ்வளவு தூரம் மூக்க நுழைக்கிறான், வைக்கிறான் அப்படின்னு. ஆனா கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தா, அந்த ஆள் என்ன சொன்னாரோ அதான் வந்து பார்த்தா நடக்கிற மாரி இருக்கு. நயினார் நாகேந்திரன் வந்து பாஜக தலைவர். த்ரிஷாவும் விஜயும் ஒண்ணா இருக்காங்க. அவரு த்ரிஷா விஜய் வீட்ல வந்து கிடப்பாங்க. விஜய் இல்ல த்ரிஷா வீட்ல கிடப்பாங்கன்னு சொன்னதுக்கு அந்த ஆள வந்து எல்லாருமே வச்சு செஞ்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தா, விஜயும் த்ரிஷா 2 பேரும் மேட்சா ட்ரெஸ் போட்டு ஒரே கல்யாணத்துக்கு ஒண்ணா வந்திருந்தாய்ங்க. அதுதான் வந்து பார்த்தோன்னா, ரொம்ப பெரிய பேசு பொருளா வந்து மாறுச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, விஜய் வந்து கொஞ்சம் தனியா வந்து உட்காந்து நிதானமா யோசிச்சிருக்காப்புல. அதே சமயத்துல சில நிர்வாகிகள்ட்ட தான் கூட இருக்கக்கூடிய முக்கியமான வெல்விஷர் எல்லார்ட்டயும் ஆலோசனை கேட்டிருக்காப்புல. அப்ப அவங்க சொன்னது என்ன ஒண்ணா, அரசியலுக்கு வந்துட்டீங்க. உங்களோட இமேஜ் டேமேஜ் ஆகாம வந்திருக்கணும். அதே மாரி இதுவும் ஒரு விதமான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி. அதனால பிரச்சனை வந்து கிடையாது. இப்ப என்ன ஒண்ணா, எல்லாரும் உங்கள வந்து ஒசந்து வந்து பார்க்குறாங்க. உங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த மட்டும் இப்ப நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு நெனச்சுக்கங்களேன், நீங்க தான். உங்கள யாராலயும் அடிச்சுக்க முடியாது. ஏன்னா, வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, ஸ்டாலினுக்கு வந்து பார்த்தோன்னா, கார் கூட வந்து இல்ல. அப்புறம் கடன்ல வந்து இருக்கேன். ஒவ்வொருத்தவனும் வந்து பார்த்தோன்னா, ஏகப்பட்ட புழுகள் புழுகித்தான் வந்து வேட்புமனு தாக்கல் குடுத்தாய்ங்க. ஆனா, நீங்க அப்படியே வந்து ஓப்பனா உங்ககிட்ட என்னென்ன வந்திருக்கோ, எவ்வளவு சம்பாரிச்சிருக்கீங்களோ, அது எல்லாத்தையும் நீங்க வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லிட்டீங்க. அதனால உங்களுடைய இமேஜ இன்னும் ஒரு 2 மடங்கு உயரத்துக்கு வந்து போணும்னா, நீங்க பேசி, சமாதானப்படுத்தி, சங்கீதாவ வந்து பார்த்தேன்னா, கூட இருக்கிற மாரி வந்து வச்சுக்கங்க. அப்படி இல்லையா, கோர்ட்டு கேஸுன்னு வந்து பார்த்தோன்னா, அலையாம, ஏன்னா நீங்க கோர்ட்ல போயி அவங்க ஏதாச்சும் வந்து பேச, அத வந்து பார்த்தோன்னா மீடியா பரபரப்பா வந்து மறுபடியும் வந்து நோண்ட, இன்னும் நெறைய விஷயங்கள் வந்து வெளிய வரும். பூதம் கிளம்புனது மாரி ஆயிடும். அதனால ஒரு வேள வந்து பார்த்தோன்னா புடிக்கல, செட் ஆகல, அவங்களும் மறுபடியும் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்ட்டாங்க. இப்ப அப்படி ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தோன்னா, ஒரு முடிவு எடுக்குறீங்க அப்படின்னா, நீங்க கூப்ட்டு ஒரு பெரிய அமௌண்ட்ட வந்து பார்த்தோன்னா குடுத்து செட்டில் பண்ணிருங்க. உங்க சம்பாத்தியத்துல ஒரு பங்க நீங்களே வந்து குடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து செட்டில் பண்ணிடுங்க. அப்படின்னு வந்து விஜய்ட்ட சொல்ல, ஆரம்பத்துல தயங்குன விஜய், இப்ப தன்னோட இமேஜ வந்து காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக அந்த முடிவுக்கு வந்திருக்காரு. தான் சம்பாதிச்சதுல ஒரு பங்கு வந்து பார்த்தோன்னா, சங்கீதாவுக்கு செட்டில்மெண்ட்டாவும் வந்து பார்த்தோன்னா குடுத்துர்றேன்னு சொல்லி, அதுக்கு வந்து ஒரு குழு மூலியமா வந்து பார்த்தோன்னா வந்து பேசி, அங்க சங்கீதா லண்டன்ல இருக்கக்கூடிய சங்கீதாவுடைய அப்பா சொர்ணலிங்கம், அவங்க ஃபேமிலி எல்லார்கிட்டயும் வந்து பார்த்தோன்னா வந்து பேசி, இப்ப ஒரு நடுநிலைமையான முடிவுக்கு வந்திருக்காங்களாம். மத்தியஸ்தம் வந்து பார்த்தோன்னா, உள்ளுக்குள்ள சில முக்கியமான புள்ளிகள் அங்கருந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த பிரச்சனையில இனிமேல் விஜய்க்கு வந்து பின்னடைவு எதுவும் இருக்காது, சறுக்கல் எதுவும் இருக்காது. அநேகமா ஏப்ரல் 20க்குள்ள, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதி தான் செங்கல்பட்டு கோர்ட்ல வந்து கேஸ் வந்து ஹியரிங், டைவர்ஸ் கேஸ். அத கூட வந்து வாபஸ் வந்து வாங்குறதுக்கான நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. கண்டிப்பா விஜய் வந்து அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மாற்றத்த வந்து கொண்டு வருவாரு. அதுல எந்த விதமான சந்தேகமும் வந்து இல்லன்னு, இப்ப எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா வந்து பார்த்தோன்னா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.